சங்கீத தியானம் 46 சங்கீதம். மொத்தம் ஒரு தடவை வாசல். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்முடைய தேவன் நமக்கு பெரிதான அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அடைக்கலம்னா ஒரு பாதுகாப்பு. நம்ம கொஞ்சம் பேரை நம்புவோம், கொஞ்சம் பேரை நம்ப மாட்டோம். ஒரு பெரிதான ஒரு காரியத்தில் யார்கிட்ட போய் நம்ம அடைக்கலம் போவோம்? நம்ம நம்ம முழுசாக அங்கே போகலாமா நிறைய ஆலோசனை பண்ணி ஒருத்தரை நம்பி நம்ம அவங்ககிட்ட போய் அடைக்கலம் போவோம். ஆனால் அது எப்படிப்பட்ட அடைக்கலமாக இருக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா அடைக்கல பட்டணம்னே இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னாகும் 35:6 அடைக்கல பட்டணங்கள் 6 பட்டணங்களை உண்டு பண்ணி அதில் கொலை செய்தவன் கூட அறியாமையினால தெரியாமல் கைப்பிசகா ஒருத்தன் கொலை பண்ணா கூட அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள தப்பி ஓடி போய் தங்கிட்டானா அவனை தண்டிக்க கூடாது. அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும். அவன் தப்பு செஞ்சு அந்த அதுக்குள்ள அடைக்கல பட்டணத்துக்குள்ள போய் தங்கியிருந்தான்னா அவனை பிடிச்சி மூப்பர்கள் பிடிச்சி அவனை ஒப்பு கொடுத்துடணும். அப்போ தண்டனை இருக்கு, அது தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்கு. அப்போ ஏசப்பாவை அடைக்கலமா நம்ம நம்பி கடந்து வரும்போது அவர் நமக்கு பெரிதான அடைக்கலமா இருக்கிறார். நான் மனிதர்களை போல அல்ல, அவர் நம்புற யாவருக்கும் அவர் அடைக்கலமா இருக்கிறார். தேவன் பலனை தருகிறார். ஏசப்பா நமக்கு பலன் தருகிறார். அந்த பலன் எப்படி இருக்கு? நம்ம ஒருத்தரை பெரியவங்களை நம்புவோம், பணத்தை நம்புவோம், படிப்பை நம்புவோம், நம்ம கூட உள்ள நண்பர்களை நம்புவோம், நமக்கு பலனா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் பலன் இல்லை. கர்த்தரே நமக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நமக்கு பலனா இருக்கிறார். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலன். சோர்ந்து போறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அப்ப கர்த்தராகிய பலன் அவர் தான் நமக்கு பலன். அவர் மாத்திரம்தான் நமக்கு பலனா கொள்ளணும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆபத்துங்கிறது திடீர்னு வர்றது. அது நம்மளால முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை. அது எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் தேவனை தேடும்போது நம்பும்போது அவர் நமக்கு அனுகூலமாக்கி அது தருகிறார். எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அது நமக்கு அனுகூலமாக்கி தருகிறார். தேவன் நமக்கு பெரிதான ஒரு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் நம்ம நம்புகிற துணையுமாய் இருக்கிறார். அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறோம்? அவரை நம்பணும், விசுவாசிக்கணும். அவரால் மாத்திரம்தான் முடியும். அவரை அல்லாமல் நம்மளால முடியாது. நம்முடைய பலமோ சுயமோ ஒன்றுமே கிடையாது. தேவனை சரணாகதி அடைஞ்சிடணும். தேவனை மாத்திரம் நான் நம்பணும். அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்க முடியும்னு ரூத்துல 2:12 அவர் சொல்லி இருக்கிறார். உன்னதமான தேவனாகி கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உன்னை அவர் பாதுகாப்பார். அடைக்கலமா நீங்க வரும்போது அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறார். நீங்க நம்பி விசுவாசித்து வரணும், நம்பணும், விசுவாசிக்கணும். அதுதான் நமக்கு ஒரு தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து கால துணையுமா இருக்கிறார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்து சாய்ந்து போனாலும் பூமி ஆண்டவர் இயற்கைக்கு ஒரு எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்காரு. சூரியன் சந்திரன் ஒரு இடத்துல இருக்கு, மலைகள், நீரூற்றுகள், கடல்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அது நிலை மாறுது. பூமி வெப்பம் தாங்காததுனால, பூமி சூடாகிறதுனால தண்ணி அங்கங்க போகுங்க, மழை வராது. மழை பெய்கிற நேரத்துல மழை பெய்யாது,
வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்காது, அதிக மழை, அதிக வெள்ளம், இப்படி வந்து எத்தனையோ காரியங்கள் பூமியில நடக்குது. அப்படி நிலை மாறினாலும், சமுத்திரம் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏன்னா நம்ம பயப்பட மாட்டான்னு சொன்னோம்னா, இயற்கைக்கு கட்டளை கொடுக்கிறவர் நம்ம தேவன். அவர் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை நம்ம நம்பணும். ஏசப்பா நமக்கு வந்து இயற்கையின் மேல் அதிகாரம் படைத்து இதெல்லாம் மாற்றுவார், நமக்காக செய்வார். ஏன்னா எகிப்துல இருக்கும்போது கோசை நாட்டுக்கும் எகிப்துல இருந்தவங்களுக்கும் தேவன் ஒரு வித்தியாசம் பண்ணினார். எல்லாம் நடந்தது, அங்க எல்லா அழிவும் இருந்துச்சு. ஆனா கோசை நாட்டை அதை சேதப்படுத்தல. அப்ப நீங்க அடைக்கலமா தேவனை அண்டிக் கொள்ளும் போது இந்த பூமியின் சூழ்நிலை எந்த சூழ்நிலை மாறினாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. நீங்க ஏசப்பாவை அடைக்கலமா, அவரை தெய்வமா, அவரை பலனா நீங்க கொள்ளும் போது நாம் பயப்பட மாட்டோம். அதை நம்பி நாம் ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். சோதரங்கத்தாவினால் தேவன் அது ஒரு நதி உண்டு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்ப உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் எதுனா நம்ம இருதயத்திலே வாசம் பண்றார். பரலோகத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். மனிதர்களின் நடுவில் ஏசப்பா வாசம் பண்ணுகிறார். அப்படி இருக்கிறப்ப நம்ம துதிங்கிறது நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனை பாடி துதிக்க ஆராதிக்கிறோமோ அந்த துதியின் நடுவில் ஏசப்பா வருகிறார். அவர் வாசஸ்தலம் போட்டு அங்கே அமருகிறார். அதை தேவனை துதிக்கும் போது, பாடும்போது, ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பரலோகத்திலையும் ரட்சிக்கப்படுறவங்களை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம், துதிக்கிறத குறித்து பரலோகத்தில் ஒரு சந்தோஷம். அது நமக்கும் சந்தோஷம் தரும். நம்ம சபையில வந்து நம்ம தேவனுடைய ஆராதிக்கும் போது அது நமக்கு சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சியா இருக்கும். தேவன் அதன் நடுவில் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதிகாலையிலே தேவனை தேடும் போது அது தேவன் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் அதிகாலையிலே தேவன் அதற்கு எல்லாவற்றிற்கும் சகாயம் செய்கிறார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போற்று. இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள், அப்பா ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, ராஜ்யங்கள்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாடு பிரச்சனை. ஜனங்கள்லாம் நிம்மதியாக வாழ முடியல, தத்தளிக்கிறது. நான் பெரியாளு, நீங்க பெரியாளுன்னு. ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தமது சத்தத்தை முழங்க பண்ணுகிறார். அவர் ஒரு சத்தத்தை முழங்க பண்ணுகிறார், அதட்டுகிறார். அது பூமி அதை கண்டு அதெல்லாம் உருகி போயிற்று. சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகள் கர்த்தர் யாருன்னா கேராபின்கள், சேராபின்கள், நிறைய தூதர்கள் கூட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறார். துதிக்கிற சேனை, ஜெபிக்கிற சேனைன்னு பூமியில நிறைய பேர் வச்சிருக்காரு. அவர் கோடா கோடி ஜனங்களையும் அப்பா தூதர்களையும் நிறைய பேர் உண்டாக்கி அதற்கு அவர் தலைவராக இருந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். யாக்கோபின் தேவன் அமருக்கு உயர்ந்த அடைக்கலன். யாக்கோபுங்கிறவர் வந்து குறைவுள்ளவர், சகோதரன் ஏமாற்றினவர், வஞ்சகம் செய்தவர், சகோதரனுக்கு வஞ்சகம் செய்து வஞ்சகத்தனமா அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டவர். ஆனா இள வயதுல அது வாலிப வயசுல அந்த தவறை செய்தார். இப்ப வளர்ந்துட்டாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து சகோதரன் முகத்துல முடிக்கிறதுக்கு பயம், வெக்கம். இது எப்படி போகும்? அவருக்கு பயமும் இருந்துச்சு, வெக்கமும் இருந்துச்சு, குறைவுள்ளவராக இருந்தார். அவர் என்ன செஞ்சார்னா தேவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சார். அப்பா எனக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் இந்த சமாதானம் இல்லை, என் சகோதரன் முன்பாக நிற்க எனக்கு பலனும் இல்லை, எனக்கு வெக்கமும் இருக்குன்ட்டு தேவனை உறுதியாய் பிடித்துக்கொண்டு அவர் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சார். சரணாகதி அடையும் போது யாக்கோபின் தேவன் அவருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருந்தார். உயர்ந்த அடைக்கலம்னா நமக்கு எட்டாத உயரம். நம்மளால அந்த ஆசீர்வாதங்களையோ அந்த பாதுகாப்பையோ அதை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க ஓடினாலும் எங்க இது பண்ணாலும் அது கிடைக்காது. அந்த அடைக்கலம் அந்த தேவன் மாத்திரம்தான் நமக்கு அதை தர முடியும். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்ம நம்பும் போது அவரை மாத்திரம் நம்பி நம்ம சரணாகதி அடையும் போது அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். பூமியின் பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். ஜனங்கள் தப்பு பண்ணும்போது அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. அது பாவம் செய்யும் போது அது அழிக்கப்படும். ஏன்னா சோதோம் அழிக்கப்பட்டது, அப்புறம் நினிவே அழிக்கிறதுக்காக தேவன் சொன்னாரு. ஆனா ஜெபிக்கும் போது அது வந்து பாதுகாக்கப்பட்டது.
அப்ப நியாயம் செய்ய மனதில்லாது இருப்பதால் பால் கேட்க போகிறார்கள் என்று நீதிமொழிகள் 21:7 ஏசப்பா சொல்லியிருக்கார். நியாயம் செய்ய மனதில்லாது இருப்பதால் பால் கடிக்கப்பட்டு போவார்கள். அப்போ நம்ம நீதி நியாயத்தை செய்யணும். நம்ம நீதி நியாயம் செய்யும் போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அப்ப யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் தேவன் மாத்திரம்தான். ஏன்னா சாலமோன் காலத்துல 40 வருடம் தேசம் அமைதலா இருந்தது. தாவீது காலத்துல யுத்தங்களா நடந்தது. அப்ப சாலமோனுக்கு அந்த 40 வருடமும் தேசத்தை அமைதலா கர்த்தர் தான் வச்சிருந்தார். ஒரு தேசத்துல சண்டையோ பிரச்சனையோ போராட்டங்களோ யுத்தங்களோ எல்லாவற்றையும் ஓய பண்ண கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். அது மனுஷங்க நினைச்சதுனால அவங்க ஆயுதங்களோ எதுவுமே இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆறுதலும் தேவனும் பலத்த துருவமா இருக்கிறது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவராய் இருந்து அந்த சிறிய நாட்டை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதுபோல யுத்தங்களை ஓய பண்ண அவரால் மாத்திரமே முடியும். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். வில்லுங்கிறது தூரத்துல இருந்து வரும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை கர்த்தர் அதை முறிக்கிறார், அதை ஒடித்து போடுகிறார். ஈட்டிங்கிறது பக்கத்துல இருந்து வரும், அதை நம்மளால பார்க்க முடியும். அதையும் தேவன் மாத்திரம் தான் அந்த ஈட்டிக்கு தப்ப முடியும். சவுல் தாவீதை ஒரு நாள் ஈட்டியால தூக்கி எரிய போடும் போது அவர் அதை விலகினார். அது அவரை பார்த்ததுனாலதான் விலகினார். அதை பார்க்காம இருந்தாரு அது பாஞ்சிருக்கும். அப்ப அதுக்கு தப்பு வைக்கிறது தேவன். அதை சிறிய ஆபத்தோ பெரிய ஆபத்தோ எல்லா ஆபத்தையும் முறித்து போடுகிறார் நம்ம தேவனால. எல்லாம் கூட ரதங்களை நெருப்பினால் சுட்டு எரிக்கிறார். ரதங்களை ஏசப்பா நெருப்பினால் சுட்டு எரிக்கிறார். எல்லாவற்றையும் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி எல்லா தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஓடுறதால் எந்த ஒரு ஆபத்தினாலும் தீங்கினாலும் கர்த்தர் மாத்திரமே அதை முறியடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பிரயாசப்படுவோம், அப்படி செஞ்சு சாச்சிருவோம், இப்படி செஞ்சு சாச்சிருவோம், நிறைய காரியங்கள் செய்வோம். செஞ்சுட்டு ஆனாலும் அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் போய் கர்த்தருடைய பாதத்தில் அமைந்திருந்தப்பா இது எப்படி ஆகும், எனக்கு உதவி செய்கேசப்பா, நான் உமக்காக காத்திருக்கப்பான்னு நம்மளை நம்பாம நம்ம சுயத்தை நம்பாம கர்த்தருடைய பாதத்தில் போய் நீ தான்ப்பா எனக்கு தஞ்சோம் நம்ம அமர்ந்திருக்கும் போது அவர் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆராய்ந்து முடியாம நம்மளால அதை எப்படி ஆச்சு இது எப்படி முடிஞ்சு நினைச்சு பார்க்க முடியாது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து நானே தேவன் என்று அவர் முழங்க பண்ணுவார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பூமி முழுவதும் நிறைய பாசை பேசுற ஜனங்கள், நிறைய ஜாதிகள், கருப்பினத்தார் வெள்ளையனத்தார், அப்ப படிச்சவங்க படிக்காதவங்க ஏழைங்க உயர்ந்தவங்க எல்லாருக்கும் அவர் மாத்திரமே தேவன். அவரே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உயர்ந்த தேவனா இருக்கிறார். பூமி முழுவதும் அவரே உயர்ந்த தேவன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். 2 முறை இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் பூமி அனைத்தையும் நானே உண்டாக்கி உருவாக்கி ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிறேன். நான் மாத்திரமே தேவன், எல்லை இல்லாமல் பூமியில தேவன் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம தேவனை நம்பணும், விசுவாசிக்கணும், அவரை உறுதியா பிடிச்சுக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாத்திரமே இதுல இருந்து நம்மளை விடுவிக்க முடியும். மனிதனால் அல்ல, நம்ம சொந்த பந்தங்களால் அல்ல, நம்ம சொத்து சுகங்களால் அல்ல, தேவன் மாத்திரமே என்று நம்ம நம்பி சரணகதி அடையும் போது தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கிற துணையுமா இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் ஆபத்தோ நன்மையோ தீமை எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். புதிதா வர்றவங்களுக்கு அந்த முடிச்சூர் சபைக்காக நான் இப்ப பேசல. முடிச்சூர் சபை வேத வசனத்துல அம்மா நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப நிக்கிறதுக்கு எனக்கு இப்ப கொஞ்சம் நடுக்கும் பயமா தான் இருக்கேன்னா நான் காணிக்க பாட்டும் பாட்டு படிக்கிறதுக்கு மட்டும்தான், ஜெபத்துக்கு மட்டும்தான் முன்னாடி வருவேன். அப்ப கண்ணை முடிக்கிடுவேன். ஆனா இப்ப என்னால கண்ணை மூட முடியாது. அதனால தேவனை நீங்க புதுசா கேட்கறவங்க, புதிதா வர்றவங்க தேவனை உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரையே நம்புங்க. அவரை அல்லாமல் பூமியில் வேற ஒன்றுமே இல்லை. தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். நம்மளை ஆளுகை செய்து பாதுகாத்து நம்மளை அரவணைத்து நடத்துவா. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல என் மகன் எல்கேஜி யூகேஜி படிக்கிற நேரத்துல எங்க வீட்டுக்கார் ஆந்திராவில் இருந்தாரு. என் மகன் நைட்ல ஒரு நாள் ஏம்மா எனக்கு பயமா இருக்குமா, இந்த பாட்டு போடுமா. நான் என்ன பாட்டியா, நீ டெய்லி ஒரு நைட்ல ஒரு பாட்டு போடுவீங்களாம்மா, அந்த பாட்டை போடுமா அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன் எதுக்கு பாடினேன். அப்பா நம்ம கூட இல்லைல்லம்மா, அது எனக்கு பயமா இருக்குமா, நம்ம மாத்திரம் அக்காவும் நீயும் நானும் 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க நான் மட்டும்தான் இருந்தேன், அதனால எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த பாட்டு போட்டேன். இந்த தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா, இந்த பாட்டை போட்ட உடனே அவன் சரிமா நான் படுத்துங்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துறான். அந்த சிறு வயதுல என் மகனுக்கு ஆறுதலும் ஒரு பாதுகாப்பும் பயத்தை நீக்கிறதா இருந்திருக்கு. அவன் அந்த பாட்டை விரும்பி கேட்டு அதை சொல்றதுனால நான் போட்டேன்.
அதனால இந்த சங்கீதத்தை நானும் தியானிப்பணும். நான் தியானிச்ச தேவனை நம்புங்க. தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமும் பலனும் எல்லா சூழலும் அரணான பட்டணமுமா இருந்து நம்மளை பாதுகாப்பா. இந்த சபையும் ஒரு அடைக்கல பட்டணம் தான். நம்ம இந்த சபைக்கு வந்து தேவனை உயர்த்தும் போது ஆராதிக்கும் போது அவர் நமக்கு அரணும் பலனும் கோட்டையுமா இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, அவரை மாத்திரம் நம்பி உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தகப்பனே மை துதிக்கிறோமாப்பா, மை துதிக்கிற தகப்பனே அப்பா, மை துதிக்கிறோமாப்பா. அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக கர்த்தாவே. புதிதாய் அப்பா கேட்ட ஒவ்வொருத்தர்களாக இந்த சத்தியம் கர்த்தாவே கிரியை செய்யும்படியா நான் ஜெபிக்கிற தகப்பனே. நீரே மகிமைப்படும் அப்பா. நீர் அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கிற துணையுமாய் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக ராஜா. எல்லா கனமாயுமே முகேசத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பரலோக அன்பு பிதாவே, ஆமென்.